Very good evening to all the budding lawyers. இந்த கடைசியில் பேசினாலே கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா நல்லா திகட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அட்வைஸ்க்கு மேலே அட்வைஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ப்ராப்ளி நான் சொல்லிகிட்டு இருந்தேன், வீட்டில் போய் டின்னர் சாப்பிட்லாம், பார்ட்டி அட்டன் பண்ணலாம்னு நினச்சின்னு இருப்பீங்க. இவ்வளோ 2 மணி நேரமா 1.5 மணி நேரம். I don't know what I'm going to add to whatever the good wishes spoken to by the earlier speakers. பாலு நல்லா பேசினாங்க, அமல்ராஜ் முதல்ல ஆரம்பித்தார், அப்புறம் வைஸ் சேர்மன் கார்த்திகன் பேசுனார் தஞ்சாவூர்லேருந்து. தஞ்சாவூர்காரங்களாம் பேச்சு நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ரொம்ப நேரம் எலாக்வன்ஸு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நல்லது தான் பேசுனாங்க எல்லாமே. பட்டு ரொம்பவும் பேசினாலும் திகட்டி போடும் இல்லையா. இருந்தாலும் நான் பார்க்குறேன், என்னால் முடிஞ்சது ஐ வில் ஷேர் மை ஓன் ரோலர் கோஸ்டர் ரைடும்பாங்க. அதாவது மேலேயும் கீழியும் எப்படி வக்கீலாக இருக்கிறது, எவ்வளோ கஷ்டன்றது, ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் எவ்வளோ ஒரு பெருமிதம் இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் நான். ஏன்னா பிகாஸ் எல்லோரும் ஒன்று கரெக்டாக சொன்னாங்க, அதுக்கு என்டூரன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் லாயராக இருக்கிறதுக்கு ஸ்டே ஆன், ஹேங் ஆன். நிறைய ட்ரையிங் மூமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா எந்த ப்ரொஃபஷனுமேங்க, இது இல்லை, டாக்டர் இல்லை, ஆடிட்டர் இல்லை, எதுவுமே டக்குன்னு ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் யூ ஆர் நாட் கோயிங் டு மேக் அ மார்க். யூ நீட் டு கார்வ் எ நிஷ். இட் டேக்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ். பட் ஆனால் அது வரைக்கும் அப்படியே என்டோர் பண்ணிங்கன்னா வித் ப்ரைடோட, ப்ரைடு இருந்தால் தான் என்டோர் பண்ண முடியும். இதே 19 நான் நாங்கள் 85 பேட்சில் சொன்னாங்க, ஒரு 7 ஜட்ஜஸ் நாங்கள் இருக்கிறோம், 9 பேர் நாங்கள். ஆக்சுவலாக 2 பேர் லாஸ்ட் மினிட்ல தி விட்ரூ தேர் கன்சென்ட். இந்த பேட்ச் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் கொடுத்தாங்க ஹைகோர்ட்டுக்கு. நான் லாஸ்ட் இயர் கிருபாகரன் ரிட்டையர் ஆகிட்டது என் கூட. நாங்கள் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு, வெறும் மியர் பேட்ச்மேட்ஸ் கிடையாது. ஒரே கிளாஸு. கிருபாகரன் லாஸ்ட் இயர் ரிட்டையர் ஆனார். 2 மாதத்துக்கு முன்னாடி புஷ்பா சத்யரான் ரிட்டையர் ஆனாங்க. சுந்தரேஷ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிட்டார். நான் அடுத்த வாரம் ரிட்டையர் ஆகிறேன். ஃபாலோட் பை பாரதிதாசன், கல்யாண சுந்தரம், வைத்தியநாதன். இன்னும் 2 வருஷம் இருக்குது. அவர் சீஃப் ஜஸ்டிஸாக போகலாம், இல்லை நேராக சுப்ரீம் கோர்ட் கூட போகலாம். அது எப்படின்னா நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் 87லலாம் நாங்கள் 82ல் ஜாயின் பண்ணோம். 40 வருஷம் இந்த பில்டிங்கில் சுற்றி வந்துட்டுருக்கோம். நாங்கள் ஒரு காலம் நினச்சது கூட கிடையாது நாங்கள் ஜட்ஜ் ஆகிடுவோம். ஒரு வேளை நாங்கள் எக்ஸாம் எழுதுகிற ஒரு கட்டாயத்தில் வந்தால் நான் இருக்க மாட்டோம், மேஜிஸ்ட்ரேட்டாக முன்சிபாக. கொஞ்சம் லக் இருந்ததுனால நேராக ஹைகோர்ட் ஜட்ஜு. ஏன்னா ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஒரு தகுதின்றது உங்களுக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா எக்ஸாம்லாம் கிடையாது. ஆனால் ஏதோ கூப்பிடுவாங்க, ஏதோ ஒரு காலப்போக்கில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வந்ததுன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் அப்புறம் பேசுகிறேன். 86ல் நாங்கள் என்ரோல் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணோம். குமரேசன் சொன்னார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ் சீனியர் என்னென்னலாம். அப்போல்லாம் ஒரு 20-25 பேர் தான் என்ரோல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஹார்ட்லி வெரி ஃபியூ விமன் அட்வொகேட்ஸ். என் கிளாஸ்லலாம் 4 பேர் தான் இருந்தாங்க விமன் ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ அவ்வளோ விமன் ஸ்டூடெண்ட்ஸு கிடையாது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தி பைனரி சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது ப்ராட்லி 2 இது தான் இருக்கும், கிளாசிஃபிகேஷன்ஸ் தான். எக்ஸப்ட் த ரெவென்யூ பாரை தவிர கிரிமினல் சிவில்ன்றது தான் லீனியர் ப்ராக்டிஸ் தான். இந்த ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸ் அப்படின்றது தான். அங்கே ஒரு ஃபியூ ஆஃபீஸஸ் தான் இருக்கும். இன்னொன்று அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் சொசைட்டியில் தான் வக்கீலுங்களாம் வருவாங்க. ஒரு குறிய கன்ஸ்ட்ரிக்டட் லெவல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸுமோ. பட் ஓவர் எ பீரியட் ஆஃப் இட்ஸ் வெல்கம் சேஞ்ச். சொசைட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்து வக்கீல்கள் வர ஆரம்பித்தாங்க. பிகாஸ் என்னென்னா பரவலாக ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ்லாம் நிறையா வந்தாங்க. நிறைய பேர் பரவலாக there is a representative because society like this is highly stratified. So எல்லா தரப்புலையும் ரெப்ரசன்டேஷன் இருந்தால் தான் பொதுவாக we can achieve social justice. ஒரு செக்மெண்ட் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்லேருந்து வந்தால் மட்டும் மற்றவங்களுடைய கஷ்டங்கள் புரியாது. ஸோ காலப்போக்கில் நிறைய அட்வொகேட்ஸு ஜாயின் ஆனாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். பட் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ எப்படின்னு தெரியல எனக்கு, ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் நான் ஒரு ஆஃபீஸ் நடத்திட்டு இருந்தேன், ஒரு பெரிய ஃபேர்ம், 20 ஜூனியர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சந்திரசேகரோட ஆஃபீஸ் தான் முதல்ல இருந்தேன். பட் நான் இருக்கும்போது அவர் இல்லை, அதுக்கப்புறம் தான் வந்தார். தே ஸ்டார்டட் பேயிங் மீ ஆஃப்டர் 6 months ஆர் ஸோ. 150 ரூபா. 150 ரூபா பிரின்ஸ்லி அமௌண்ட். அப்போது அதை செக்காக வேறு கொடுத்து தொலைவார் என் சீனியர். நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாது.
அது அந்த கிளார்க்கிட்ட போய் கெஞ்சி இந்த இந்தியன் பேங்க் ஒன்று இருக்குது அந்த ஹைகோர்ட்டில், அந்த பேங்க்கில் எனக்கு இன்னும் அக்கௌண்ட் இருக்குது 5 ரூபா. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை போட்டு அதை போட்டவுடனே என்கேஷ்மெண்ட் வந்துடுது. இந்த 150 ரூபா 175 ஆச்சு, 200 ஆச்சு. ஐ திங்க் தென் வெண்ட் அப் டு தென் ஐ ப்ரூவ் மை மெட்டல். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாச்சு. பட் இவர் சொன்ன மாதிரி, குமரேசன் சொன்ன மாதிரி, த ஃபஸ்ட் பிரின்சிபிள் இஸ் லேர்னிங் விச் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா விச் கோயிங் டு கிவ் யூ எக்ஸ்ட்ராடினரி கிரவுண்டிங். இப்போ நான்லாம் வந்து ஒரு ஃபார்மில் இருந்தேன், அவருக்கு தெரியும், சந்திரசேகர்லாம். உங்களை மாதிரி நானும் விளையாட்டாக தான் இருப்பேன். நான் உண்மையை ஒத்துக்கணும்னா நான் சொல்லிடுறேன், ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் கிளாஸ் ரூமுக்கே போனது கிடையாது, எங்கள் கிளாஸ் ரூம் கூட தெரியாது. நான் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிட்டு, அது வேறு விஷயம். நாங்கள் யாருமே அப்படி பார்த்தாக்கா, நீங்கள் அதர் ஜட்ஜஸ்கிட்ட கேட்கலாம். அங்கே பக்கத்தில் ஒரு சைடில் ஒரு டீ கடை இருக்கும், அங்கேயே தான் இருப்போம். நாங்கள் கிளாஸ் முடிஞ்சோம் அட்டெண்ட் போட்டுருவோம், நாங்கள் பாட்டு வீட்டுக்கு போய்டுவோம். அப்படி நடக்கும் அப்போல்லாம் காலேஜில். எனக்கு தெரிஞ்சாதான் ஒரே இன்ஸ்டியூஷன் உலகத்திலே ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூஷன் மெட்ராஸில் காலேஜ் அப்போ பேர். லைப்ரரி உள்ள மாணவர்களே விட மாட்டாங்க, ஏன்னா கீழ்ச்சிடுவாங்க. லைப்ரரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் விடாத ஒரே இன்ஸ்டியூஷன் அதுதான் இருக்கும். பட் நாங்களாம் படித்தோம், பாஸ் பண்ணோம். எப்படின்னா அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தனியாக செட்டப் பண்ணோம் ப்ராக்டிஸை. எப்படின்னா இவனுக்கு தெரியும், சந்திரசேகருக்கு சீனியர் வந்து 365 நாளும் ஒர்க் பண்ணுறாரு. நான் கூடயே வரும், சாட்டர்டே சண்டே எல்லா நாளும். ஒரு நாள் சும்மா அன்றைக்கி இவர் சொன்னார், குமரேசன் சொன்ன மாதிரி May 1 ஒர்க் பண்ணணும்னு சொன்னார்ல, அதனால் சொல்கிறேன் நான். இது தீபாவளிக்கு முந்தின நாள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, பார்த்திபன் வாட் வில் யூ டூ ஃபார் தீபாவளி அப்படின்னு கேட்டார் ஸ்டைலாக. நான் யங்ஸ்டர் ஆச்சு, அந்த ஆள்கிட்ட சும்மா அதை சொல்லணும். நோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் செலிப்ரேட்டிங் தீபாவளி சார். எஸ் யூ கம் டு ஆஃபீஸ்னா. என்னடா இது தெரியாமல் நான் நல்லா செலிப்ரேட் பண்ணி சொல்லியிருப்பேனே, என்னடான்னு தீபாவளி நீ தம்புச்சட்டி சீட்டில் போய் தனியாக இருக்கும் ஆஃபீஸில். பட் அன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் இன் ஹைண்ட்சைட் தட் வாஸ் எ கிரேட் கிரவுண்டிங் ஐ ஹேட். இப்போ கூட 365 நாள் ஒர்க் பண்ணாலும் என்னால் பண்ண முடியும். பிகாஸ் தட் இஸ் த கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதுனால எப்படி கிளைண்ட்டுக்கிட்ட டீல் பண்ணணும், என்ன அவர் சொல்ல பயங்கர டாஸ்க் மாஸ்டருக்கு தெரியும். காலையில் நம்ம என்ன ட்ரெயினை பிடிச்சி பப்ளிக் ட்ரெயினில் தான் போவோம், வண்டி காரு கீரு எதுவும் கிடையாது. அவருக்கு தெரியும், ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போயிருப்போம், அது ட்ரெயின் லேட்டாக இருக்கும். நான் ஆதம்பாட்டிலேருந்து வருவேன், இப்படி பார்ப்பார், இதே மாதிரி தான் வாட்ச் கட்டியிருப்பார். இப்படி பார்ப்பார், என்னன்னா நீ லேட்டாக வந்துட்ட அப்படின்னு அர்த்தம். அது நம்ம உடனே அந்த சாரி சொன்னாங்க, சாரி அவர்கிட்ட நோ சார் ட்ரெயின் லேட்டுன்னு. I mean, that's how our life started, and then it moved on, and then we moved out, and I started my own firm. I became a senior in my own right. Then I started practicing everywhere, tribunal, high court, and then lastly I was practicing the Supreme Court also. Forget about my journey, because it's not of any big consequence, except that I'm a judge today. But for my post, I don't know whether I have the eligibility to advise you in the first place, but nevertheless, I am called to say a few, share my random thoughts. First, இதுதான் வந்து நான், as I said earlier, the endurance and the pride இருக்கணுங்க. ஏன்னா the most lampooned and caricature profession இந்த உலகத்தில் வேர்ல்டுனா அது லீகல் ப்ரொஃபஷன் தான். மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் மிசரிம்மா, ஆம்புலன்ஸ் சேசர்ஸ்ம்மா, அட்வொகேட்ஸ் ஆர் கம்பேர்ட் டு ஷார்க்ஸ்ம்மா. ஷார்க்னு என்ன தெரியல அவங்களுக்கு, சுறாமி அப்படி பிடிச்சிருவான். சொல்லுவாங்க, ஏன்டா ஷார்க் வில் நாட் அட்டாக் லாயர் சொல்லுவோன்னு கேட்டால் ப்ரொஃபஷனல் கர்டசிம்மா. ஏன்னா 2 பேருமே ஷார்க் தான். ரைனோசரஸ் கம்பேர் பண்ணுவான், பிகாஸ் ஆல்வேஸ் ரெடி டு சார்ஜ்மா. இந்த மாதிரி நிறையா இருக்குது, மர்ச்சன்ட்ஸ் மிஸ்ஸரிம்மாங்க. ஸோ வக்கீல் மேலே பல அவதூறுகள் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ப்ரைடை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா அந்த ப்ரைடு இருந்தால் தான் நீங்கள் என்டோர் பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு வாடகை கொடுக்க மாட்டாங்க, லோன் கேட்டிங்கன்னா லோன் கொடுக்க மாட்டான், கிரெடிட் கார்டு கேட்டால் கிரெடிட் கார்டு கொடுக்க மாட்டான். அதோட மோர்ஸோ மேல் அட்வொகேட்ஸ் தான் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப மோஸ்ட் டிஃபிகல்ட். ஐ டோன்ட் நோ அபவுட் த ஃபீமேல் சைடு, தெரில, ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்களா எனக்கு தெரில. பட் மாப்பிள்ளை பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வக்கீல் மேலே அவ்வளோ அவநம்பிக்கை. ஆனால் நீங்கள் போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள், இந்த ஆர்சிஓபி கோர்ட்டில் எவ்வளோ டிஃபால்ட்டர்ஸ் இருக்கான்னு, அதில் வக்கீலே இருக்க மாட்டான். ஆனால் 1% கூட இருக்க மாட்டான். ஆனால் வக்கீல் மேலே அந்த மாதிரி ஒரு பேர். நான் வந்து வாடகை வீட்டில் தான் சார் இருந்தேன் 40 வருஷமாக.
வக்கீலாக இருக்கும்போது. இப்போ இருக்க வாடகை வீட்டில் தான் இருக்கேன் ஜட்ஜாக இருக்கும்போது. பிகாஸ் ஐ நெவர் ஃபெல்ட் தட் ஐ ஷுட் மூவ் அவுட் டு அ பங்களோ. பிகாஸ் ஐ நெவர் வாண்டட் த ட்ராப்பிங்ஸ் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜ். ஆனால் நான் ஜட்ஜாக இருக்கும்போது நான் இந்த அடுத்த வாரம் ரிட்டையர் ஆகிறேன்னு ஒரு வீடு தேடுறேன், இன்னொரு வாடகை வீட்டு ஸ்மாலர் ஹவுஸ் கொடுக்க மாட்டேன்றான் சார். அதாவது அந்த காலத்தில் என்ன, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் வீட்டுக்கு நம்ம டெனண்ட் ஆகிறேன்னா பெருமையாருன்னு நினைப்பான் ஒரு லேண்ட்லார்டு. இவன் என்ன பண்ணுறான், இவன் வந்தானா நம்ம எதை ஏற்றிக்கிட்டு விட்டான், காலி பண்ணாமல் போடுவானு பயம். நாட் ஃபார், நான் வக்கீலுக்கு சொல்ல, ஜட்ஜுக்கு சொல்கிறேன். நான் அப்புறம் என் வீட்டுக்காரர்கிட்ட கெஞ்சி அப்புறம் சரி நீங்கள் வாடகை எடுத்து நீங்கள் இங்கேயே இருங்க கொஞ்சம் நாளைக்கு என்னாரு, அப்போ தான் இருக்க போகிறேன், அடுத்த வாரம் ரிட்டையர் ஆகிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் தட் மை எக்ஸாம்பிள் எதுக்கு கோட் பண்ணால் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ப்ரொஃபஷன் வந்து ஒரு மாதிரி பர்செப்ஷன், சொசைட்டியோட பர்செப்ஷனில் வந்து இருக்குது. ஆனால் இந்த ப்ரொஃபஷனில் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்கன்னு அவர் சொன்னார், எடுத்துக்காட்டு சொன்னார். எவ்வளோ பேர் ஸ்டார்டிங் ஃப்ரம், அவர் என்ன சொன்னார், கான்ஸ்டியூஷனல் மாரலிசம் சொன்னார். கிரேட் விஷனரி அம்பேத்கரோட பெரிய வக்கீல் இந்தியாவில் யாருமே இருந்திருக்காரு. அதுதான் நான் ஒன்று சொல்லியிருக்கேன். அவர் எழுதினார், அதாவது இஸ் ஆர்கிடெக்ட். அம்பேத்கரோட கொலம்பியாவில் ரிசர்ச் பேப்பரை படித்து பாருங்கள், எக்ஸ்ட்ராடினரி விஷனரி. நேரு, காந்தி, அஃப்கோர்ஸ் காந்தி வாஸ் நாட் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் மேக்கிங், but Nehru was also not part of the constitution making. Saladi Krishna Swami Iyer, and then architect was Dr. B.R. Ambedkar. In fact, I wrote a review of a book of the making of the constitution in Vijayaraman. Out of 200 odd members of the constituent assembly, 42% மேலே வக்கீலில் தான் இருந்தாங்க. They are the great thinkers. நீங்கள் அதுக்கப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட பல்கிவாலா மாதிரி ஜெயண்டெல்லாம் வந்திருக்காங்க. ஏன் நம்ம ஊரில் எடுத்துங்க, ஜி ராமசாமி வெங்கட, திவிகாச்சாரி, சுப்பிரமணியம், விபி ராமன், எவ்வளோ பெரிய பெரிய வக்கீல்களாக இருந்திருக்கிறாங்க. அண்டு யாருமே பெரிய கான்வெண்ட்டில் படித்து வரல, பெரிய எலிட் ஸ்கூல் லண்டனில் பேரிஸ்டர்ஸ்லாம் கிடையாது. பல்கிவாலா இண்டிஜினியஸ் மைண்டு, பெரிய லூமினரி. ஜி ராமசாமி எடுத்துங்க, அவர் ஊராக தான் தஞ்சாவூர். ஜி சுப்பிரமணியம் அங்கேருந்து இங்கே வந்து ஹம்பிள் முத்துக்குமார் சாமி இறந்து போயிட்டார், பழைய அட்வொகேட் ஜெனரல். அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி லீகல் பிரைஸ் எவ்வளோ ஷைன் பண்ணாங்க. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் என்டூரன்ஸ் அண்ட் த ப்ரைட் தே ஹேவ். இன்ஃபேக்ட் நான் திருப்பி சொல்லுவேன், ஒரு வீடெல்லாம் பார்க்கும்போது இந்த புரோக்கர் பசங்க இருக்கானுங்கல்ல, அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, எனக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க, 40 வீடு தேடணும். இவன் என்ன பண்ணுவான், போய் சொல்லுவான் என்னென்னா, சார் வந்து லா ஆஃபீஸர் அப்படிமா, ஏன்னா அவன் ஏமாத்துறான் பாருங்க வீட்டுக்காரன். இல்லைன்னா லீகல் அட்வைசர் அப்படிமா. நான் சொல்லுவேன், ஐ டேக் ப்ரைட் இன் மை ப்ரொஃபஷன். ப்ளீஸ் டெல் தட் ஃபெலோ தட் ஐம் எ ப்ராக்டிசிங் லாயர். நான் அந்த பொய் சொல்லி இது வீடுக்கிறான், அது என்ன. அப்புறம் நல்ல வேலை ஒரு பாம்பேக்காரன், ராஜஸ்தான்காரன், அவனுக்கு எவனோ லேண்ட்லாட் இருக்கும், அவனுக்கு நம்மளை பற்றி தெரியாது, டக்குன்னு வீடு கொடுத்துருவானுங்க. ஸோ அப்படி தான் இது வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டேன் நான் வச்சுங்க. அது ஒரு சைடு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த ப்ரைடு இருந்ததுன்னா என்டோர் பண்ணுவீங்க இந்த ப்ரொஃபஷனில். த நெக்ஸ்ட் திங் வாட் யூ நீட் டு ஹாவ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இஸ் சென்சிட்டிவிட்டி. யூ காட் டு பி எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ். ஏன்னா சென்சிட்டிவிட்டி இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு கன்விக்ஷன் வரும், என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அப்போ தான் வந்து நீங்கள் எடுக்கிற கேஸை வந்து நீங்கள் சென்சிட்டிவாக இருந்தால் தான் நீங்கள் வந்து கிளையண்ட்டோட கிரீவன்ஸஸை அப்ரிஷியேட் பண்ண முடியும். பிகாஸ் இந்த ப்ரொஃபஷன் ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகிடும்னா, நீங்கள் யூ பிகம் வெரி நம், இன்சென்சிட்டிவ் ஆகிடுவீங்க. ஏதோ வருது, காசு வருது, பணம் வருதுன்னு. சென்சிட்டிவாக இருந்தால் ஆல்வேஸ் பி வெரி அலர்ட். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும், ஒரு வாத திறமையை உங்களால் வளர்த்துக்க முடியும், கன்விக்ஷனோட ஆர்கியூ பண்ணுவீங்க. அதர்வைஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இவங்க ஜான் கிரிஷாம் பெரிய ஆத்தர், நிறைய புக்ஸ் லா பற்றி சொல்லுவார், தி யூத்ஃபுல் ஐடியலிசம் வில் அல்டிமேட்லி கிவ் வே டு தி ஹார்ஷ் ரியாலிட்டிசம். ஏன்னா அந்த யூத்ஃபுல் ஐடியலிசம் உங்களை வரீங்கள உள்ள, அங்கே வெளியில் பார்க்கும்போது சப்போஸ் கோர்ட்டில் இட் வில் பி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் டியூன் வாட் யூ இமேஜின் இன் யுவர். இப்போ இந்த டைமில் இப்போ உங்களுக்கு இந்த ஏர் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இருக்கும் டுடே, ஐயோ நாளைக்கு நம்ம வந்துட்டோம், வக்கீல் ஆகிட்டோன்னு. பட் அவர் முதல் ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கும். பட் கஷ்டத்தில் அடிப்படையில் என்ன பார்த்தீங்கன்னா, the end of the day there will be a sense of fulfillment. அதாவது ஒரு கேஸை ஜெயித்தோன்னா, கிளைண்ட்டு இதை வாங்கி கொடுத்தோம், நம்மளால் ஒரு வழக்கு ஜெயிக்க முடிஞ்சதுன்னு எவ்ரிடே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஜெயிக்கும்போது, தோக்கும்போது அடுத்தது அப்பீல், அந்த மாதிரிலாம் இருக்குது. தட் இஸ் ஒன் சைட். த தேர்ட் another important thing is
நீங்கள் வந்து வழக்கு மன்றத்தில் வழக்காடுற வக்கீலாக இருந்தீங்கன்னா there are two things. இப்போ வந்து நிறைய டெவலப் ஆகிடுச்சு, லிட்டிகேஷன் அண்ட் நான் லிட் லாயர்ன்றாங்க. மோஸ்ட்லி லிட்டிகேஷன் அது எல்லாமே கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இவர் சொன்ன மாதிரி எனக்கு முன்னாடி பேசினவர் வந்து கம்யூனிகேஷன், ஆர்டிகுலேஷன் சொல்லுவாங்க. தட் இஸ் த மோஸ்ட். அவர் என்ன சொன்னார், நல்லா பேச தெரியணும், எழுத தெரியணும், ட்ராப் பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கம்யூனிகேஷன்ஸ் டு த ஜட்ஜ். அது வந்து சபார்டினேட் ஜட்ஜாக இருக்கலாம், ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம், வேறு எந்த சுப்ரீம் கோர்ட்டு கூட இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாங்க. தி ஆர்ட் ஆஃப் த அல்டிமேட் ஆர்ட் ஆஃப் அட்வொகேசி இஸ் ஆர்ட் ஆஃப் பர்சுவேஷன். அதுதான் அவர் ஸ்டடி பண்ணோம் ஜட்ஜுக்கிட்டுன்னு ஒருத்தர் சொன்னார். அதுதான் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க, குட் லாயர்ஸ் நோ த லா, கிரேட் லாயர்ஸ் நோ த ஜட்ஜ் அப்படிம்பாங்க. நோ த ஜட்ஜ்னா வீட்டில் போய் பார்க்குறது கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ மஸ்ட் நோ த சைக்காலஜி ஆஃப் எ ஜட்ஜ். பிகாஸ் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு புது கேஸ்னு ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி வருது, அவர் முன்னாடி அவர் அப்பியர் ஆகணும்னா 3-4 நாளைக்கு முன்னாடி வக்கீல் அந்த கோர்ட்டில் உட்காந்து அவர் வாட்ச் பண்ணுவாங்க. இவருடைய ஃபிலாசபி என்ன, இவருடைய பர்செப்ஷன் என்ன, அதுக்கப்புறம் தே ப்ளே அப். ஸோ அட்வொகேட்ஸ் நீட் டு லேர்ன், தட் இஸ் வாட் யூ கால்ட் கோர்ட் கிராஃப்ட். சட்டம் லாலாம் அப்புறம் தான், அந்த ஜட்ஜுங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும். பிகாஸ் there are some judges who are extremely sharp. If you repeat it twice, he'll get annoyed. There are some judges who are not as sharp, so you got to repeat it 3-4 times. There are some judges who cannot tolerate intelligence, so you got to downplay your personality. இதெல்லாம் யதார்த்தம். நான் வந்து போய் சொல்ல, எங்கள் இதில் மத்தியிலே அப்படியே இருக்காங்க நிறைய பேர். நான் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பற்றி தான் சொல்கிறேன், நான் கீழ்கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி நீங்கள் நடிக்கணும். தட் இஸ் வை இன்ஃபேக்ட் ஐ வாஸ் மோனிகா பெலூசின்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர் சொன்னாங்க, உலகத்திலே மிரசிற நடிகர்கள் வந்து வக்கீல்ங்க தான். எக்ஸ்ட்ராடினரி, பிகாஸ் யூ நீட் டு see their performance every dayன்னாங்க. இன்க்ரெடிபிள் ஆக்டர்ஸ்னாங்க. பிகாஸ் ஆக்டிங்கிறது வந்து இது அது ஒரு மாதிரி தப்பான இது கிடையாது. என்ன பார்த்தேன், நாட் அ டிஸ்பராஜிங் ரிமார்க். தட் இஸ் ஓ யூ நீட் டு ப்ராக்டிஸ். பிகாஸ் ஜட்ஜஸ் ஆல்சோ சஃபர் ஃப்ரம் த சேம் ஃப்ரைல்ட்டி சார். அவனுக்கு இதே மாதிரி ஒரு he comes from different background, rural background, urban background. He has his own philosophies. He suffers from so many prejudices. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசினீங்கன்னா தான் சக்ஸஸ்ஃபுல் லாயர் ஆக முடியும். பிகாஸ் அல்டிமேட்லி யூ நீட் டு be successful means you need to get orders for your client. So you are always under pressure. That is why I said, if you can be a good successful lawyer, you can handle any pressure in your life. Because every day you are under pressure, sir. 31 வருஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ தான் நினச்சிக்கிட்டேன், அப்பா but I am putting pressure on the lawyers instead of being pressurized. So therefore you need to understand that if you are able to withstand such pressure every day, you will withstand any pressure on the domestic front, on wherever. அதே மாதிரி if you come to the non-lit side, you need to develop your you need to hone your skills, drafting skills. அதுக்கு வந்து நல்லா வந்து கிளாரிட்டி வரணும். அது வந்து தமிழாக கூட இருக்கலாம், உங்கள் தாய்மொழியில் தமிழ் ஆறு ஆங்கிலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. எதா இருந்தாலும் கிளாரிட்டி இருக்கணும். இன்ஃபேக்ட் ஒரு சேயிங்கே இருக்குது, இஃப் யூ ரீட் அ லென்த்தி டாக்குமெண்ட் and if you are not able to understand any word of it, you can be sure it is drafted by a lawyer. ஸோ அந்த மாதிரி வேண்ட குழப்பமாக தான் எழுதுவானுங்க லாயர். வேண்ட மேபி ஆஃபஸ்கேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க தான். அதே மாதிரி they say lawyer is the only person who call 10,000 word document a brief. ஸோ அது மாதிரி நம்ம ப்ரொஃபஷனில் நிறையா இதெல்லாம் உண்டு. நான்-லிட் லாயர்ஸ் வந்து இன்ஃபேக்ட் இட் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் உமன் அட்வொகேட்ஸ். ஐ எம் நாட் சேயிங் தட் ஐ எம் நாட் saying that they are not otherwise fit for a litigation side, but today you have everything on the button. Google irukku, search irukku, ellam irukku, and lot of memorandum of understanding, international treaties ellam irukku. There are so many facilities are available on your mobile phones, on your machines before you. Women can sit at home and be a successful lawyer also, because today women have dual duties. Whatever is done, however progressive we may think, but still women have double, in the sense like they need to take care of their career, they need to take care of their household chores also.
and the children, all that will come. So non-litigation side is the best option for women advocates, in my opinion, unless you want to be a very lawyer like Indira Jaising or something. But that will not deter you from even performing your own household chores. And therefore, both on the litigation side and the non-litigation side, the only thing is you need to work hard, and you need to know that ultimately the whole thing is like a pyramid. Only the bottom is crowded. மேலே போக 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 நீங்கள் ரொம்ப கம்மியாக இருப்பீங்க. சக்ஸஸ் சொல்கிறேன் நான். சக்ஸஸ் வந்து மேலே போக போக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வரும். ஏன்னா அவர் சொன்னார் பணம் முக்கியம் இல்லைன்னாரு. ஐ எம் சேயிங் இட் இஸ் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது மாடஸ்ட்டாக. அதர்வைஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இட்ஸ் லைக் somebody said, a philosopher, it's a spiritual snobbery to think that the man can be happier without money now. So let us not be about snobbish about it. We need money. We need quite a good money. And this profession will get you enough money. You don't need to think about somebody earning 300 crores a year like some unconscionable lawyers practicing in the Supreme Court. But still, you can earn very good money, more than your counterparts, your colleagues working somewhere else. So அது ஒரு சைடில் வரும். பட் ஒன்றே okay, you need to hang on for 10 years or 12 years. Then most important, the last one but not the least, the honest, the ethical lawyering சொன்னாங்கல்ல, அதுதான் the most important thing is about honest practicing. நீங்கள் இன்னும் உடனே நினச்சிடாதீங்க, நடா இவ்வளோ நல்லா பேசியிருந்தாட்டமா நம்ம இதில் குழப்பில் மண்ணலி போடுற போகிறோம், ஆனஸ்டி பேசி நினச்சிடாதீங்க. ஆனஸ்டாக இருந்தால் கூட யூ கேன் பி a successful lawyer. Please take it from me. Because today we are all concerned about the corruption eating into the vitals of this country. Everywhere corruption is omnipresent, permeating at all levels. And honesty, space for honesty keeps shrinking. இப்போ வந்து இந்த ஹானஸ்டினா அப்புறம் கொஞ்ச நாள் டிக்ஷனரியில் அந்த வார்த்தை இல்லாத போடும்பொழுது அந்த மாதிரி ஆயிடுச்சு. We need to, therefore, it is like economicsல supply and demand. சப்ளை ஜாஸ்தி இருந்ததுன்னா டிமாண்ட் கம்மியாக இருக்கும். நான் தான் சிம்பிளாக நினைப்பேன் நான். இப்போ ஆனஸ்டி ஷார்ட் சப்ளையில் இருக்குது. இப்போது அப்போ என்ன ஆகும், உங்கள் டிமாண்டு ஜாஸ்தி ஆகும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்பேஸ் யூ ஒர்க், த ஹானஸ்ட் ஸ்பேஸ் வேர் பீப்புள். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வாட்டி செக் பண்ணுறீங்க, இவன் ஒழுங்கானவனா இல்லைன்னா அந்த கார்ப்பரேட் டாக்டர் ஆகிவன் அப்படின்னா. நான் தான் ஒரு டாக்டர்ஸ் மீட்டிங்கில் நான் கூப்பிட்டாங்க. அவன் தெரியாதனமாக நான் ஜட்ஜ் ஆனவனும் முதல்ல அந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் கூப்பிட்டாங்க. என்னை கொஞ்சம் பாஸ்டிக் டங் உள்ளவன் நான் எதுக்கும் பயப்படாத ஆள். பேசும்போது அங்கே போய் என்ன சொல்லிட்டேன், முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், முன்னெல்லாம் வந்து ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு ஒரு பழமொழி உண்டு. இப்போ டுடே மை இல் ஹெல்த் இஸ் இஸ் வெல்த் அப்படின்னு டாக்டர். பேஷன்ஸ் இல் ஹெல்த் பிகம்ஸ் டாக்டர்ஸ் வெல்த் டுடே. தட் இஸ் ஹவ் த கார்பரேட்டைசேஷன் ஆஃப் தி இதுன்னா. அவங்க என்ன சார் இது மாதிரி ஆரம்பிக்கும் போது இது மாதிரி எங்களை பார்த்து தாங்கிட்டீங்களே அப்படின்ட்டா. அவர் எதுக்கு சார் கூப்பிட்டீங்களே இல்லை சொல்ல வந்தேன்னா, we need to draw certain lines, certain contours, boundaries. And today what should have been a very normal quality, honesty, has become a heroic quality. பெரிய ஹீரோ தான் வச்சுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஹீரோனா சினிமா ஹீரோ தயவுசெய்து எடுத்துடாதீங்க. சினிமாவில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் ஹீரோ, நாட் தி ஹீரோஸ். ஏன்னா உண்மையில் சண்டை போடுறான் அவனை டூப்புமாங்க, சண்டை போடாதன்னு ஹீரோமா நம்ம, புரியுதுங்களா? அது எப்படின்னு தெரியல, அது ஐ நோட் ஆப்ஜெக்ட் அவி. ஆனால் அந்த மாதிரி கிடையாது ஹீரோயிக் குவாலிட்டி. நான் சொல்கிறது ஹீரோயிக் குவாலிட்டின்னா ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த சிஸ்டம், த கரப்ட் சிஸ்டம். நான் ரைட்டோ ராங்லியோ, now the corruption is deeply entrenched in the society. We all need to be concerned with. அது எப்படி ஃபைட் பண்ணணும்? டு ஸ்டே ஹானஸ்ட். உங்கள் கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு என்னன்னு கேட்காதீங்க. த வெரி சர்வைவல் ஆஃப் த சொசைட்டி பிஃபோர் இட் கொலாப்சஸ் இன் டு கம்ப்ளீட் டிஸார்டர்லினஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹானஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ்.
அது வந்து டேஞ்சிபிளாக இருக்காது, விசிபிளாக இருக்காது. ஒரு பூக்காரி ஆனஸ்டாக இருக்கலாம் ரோட்டில், ஒரு காட் ஓட்டுறவன் ஆனஸ்டாக இருக்கலாம். பணக்காரன ஆனஸ்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. டுடே சொல்கிறேன்னா, பிஹைண்ட் எவ்ரி ஃபார்ச்சூன் தேர் இஸ் அ க்ரைம். காட்ஃபாதர் புக்கில் அது உண்மையான வாசம். பிஹைண்ட் பிக் ஃபார்ச்சூன் டாக்கிங் அபவுட் தேர் இஸ் அ க்ரைம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஹானஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி சொசைட்டி வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ யூ காட் டு, பிகாஸ் ஐ வுட் ஆல்வேஸ் சே, in an untrue world, remaining honest itself is an act of rebellion, the existence itself. And I have written many judgments and said, I have used the word, and you yaar ortha kuda sonnanga, yes, the corruption has become too entrenched. It has now been elevated as an institutional necessity in our judgment, and it has become part of our cultural existence in our judgment. And man nariya edirukana. So we need good people, we need honest people. And I have written a pandemic time la or very article, it was published live law, I got rare reviews, ethical lawyer in an overview. I have said the duties of in terms of your BCI Advocates Act, your duty towards court, you should not misrepresent, you should not generate litigations. நமக்கு நீ காசு வருதேன்னு சொல்லிவிட்டு அவனை வந்து தப்பாக காமிச்சு அவனை ஜெனரேட் பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட ஹானஸ்ட்டாக என்ன வரணுமோ சொல்லணும் இருக்கிறது. ஏன்னா முன்னெல்லாம் ஒரு லாயர் இருப்பாங்க, ஒரு தமாஷா ஒரு சீனியர் கவுன்சிலர் இருப்பார், 1980s சொல்கிறேன். அவர் தோற்றுருவார். அப்போல்லாம் கொஞ்சம் கிராமத்தாங்க தான், இப்போல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க மாதிரிலாம் கிடையாது. அப்போல்லாம் தோத்துருன்னு சொல்ல மாட்டார் கிளைண்ட்டுக்கிட்டங்க. ஐ டோன்ட் நோ வெதர் எனி ஆஃப் யூ நோ ஹிம், எ கிரேட் லாயர், அட்டார்னி ஜெனரல் அல்ல. ஐ வாஸ் அட்மைரர் ஆஃப் ஹிம். சொல்லுவார், டே நீ பெரிய ஆளுடா, நீ உன் கேஸ் 2 ஜட்ஜி ஹியர் பண்ணணும்னு சொல்லிட்டாடா, போய் 500 எடுத்துடா, ஓடுறா அப்படிம்பாரு. கட்சியில் ஒரு சிங்கிள் ஜட்ஜிக்கிட்ட தோத்துட்டு டிவிஷன் பெஞ்சுக்கு அப்பீல் போகிறாரு, ஆனால் சொல்லி வருவார். அவனும் அதை நம்பிடுவானுங்க. அப்படிங்களா ஐயா, 2 ஜட்ஜி கேட்கணுமா, ஊரில் போய் அரிசி மூட்டை அதுக்கு இதுன்னு வாங்கிட்டு வந்து இன்னொரு அப்போல்லாம் 250 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த சிஆர்பி செகண்ட் அப்பீல்லாம். அதே மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் இருந்து, ஐ மீன் இட்ஸ் ஆல் ஹியூமர்னு சொல்லணுன்னே ஐ காட் டு சே சம்திங் அபவுட் ஹியூமர். இட்ஸ் எ வெரி ப்ரொசேக்கர். கோர்ட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் என் கோர்ட் எப்போதுமே கலகலப்பாக இருக்கும். நீங்களாம் யாரும் வந்திருக்க மாட்டீங்க, சந்திரசேகர் மாறாங்கலாம் தெரியும், இப்போ ரெகுலராக வரவங்களுக்கெல்லாம் எப்போதும் கலகலம். சொல்லுவாங்க அட்மிஷன் வந்து 12 மணிக்கு முடிச்சுருவாருன்னாங்க. 12 மணி கிடையாது, 10:50க்கு முடிச்சுருவாங்க, 20 நிமிஷம். 100 கேஸ் வந்தாலும் ஃப்ளாட் 30 மினிட்ஸ். நான் ஒரு வாட்டி நான் போனேன் இந்த ஜூன் மாதம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பெருமைக்கு இல்லை, நைட்டு 2-3 மணி வரைக்கும் படிப்போம், 3 மணி நேரம் தான் தூங்குவேன். 12 மணிக்கு படுத்தா 4 மணிக்கு ஆத்துருவேன். அந்த மாதிரி படிச்சுட்டு வரதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா, கோர்ட்டு டைமை சேவ் பண்ணுறேன், பப்ளிக் டைம், ஏன் பர்சனல் டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். அதுதான் நான் ஆக்சுவலாக ஐ ஃபீல் தட் ஐம் த ஃபாஸ்டஸ்ட் ஜட்ஜ். பிகாஸ் நான் வந்து போன வருஷம் யூஎஸ் போயிட்டு நான் 2ஆம் தேதி தான் வரேன், ஜூனு. 3ஆம் தேதி என்னுடைய அலோகேஷன். ஏன்னா பேண்டமிக்னால ஒரு ஜட்ஜு 3 நாளைக்கு வரோம். எல்லா ரெட்பெடிஷன்ஸும் போட்டாங்க. நான் கேட்டேன், சார் நீங்கள் வந்துருக்கீங்க, ஜெட்லாக் இருக்குமேன்னாங்க. இல்லைப்பா, எவ்வளோ இருக்குது ரிஜிஸ்ட்ரி இல்லைண்ணா. சார் 350 கேஸுக்கு மேலே இருக்குன்னா எல்லாத்தையும் போட்டு விடுங்க அப்படின்னா. உடனே அந்த கிளார்க் அவனுக்கு என்ன பயணம், நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணணும் எல்லாத்தையும். சார் கொஞ்சம் உடம்பு பார்த்துங்க சார், ஒரு எங்கே பார்த்தாலும் கூடாது, அது நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல எல்லாத்தையும் போடுனாப்பா அப்படின்னு சொன்னேன். 352 கேஸ் இருந்துச்சு. கரெக்டாக 1 மணிக்கு முடிச்சுட்டு இறங்கி போயிட்டான். அடுத்த நாள் எல்லாத்தையும் போட்டேன், 159 கேஸு. 3 நாள் தான் ஒரு ஜட்ஜ் உட்காந்தாங்க. எல்லா ரெட்பெடிஷன்ஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ். கரெக்டாக 12 மணிக்கு முடிச்சிட்டேன். அடுத்த நாள் எவ்வளோ தெரியுமா கேஸ் இருந்துச்சு? 14 கேஸ் இருந்துச்சு. சார் ரெஜிஸ்ட்ரி இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக ஃபைல் ஆனதான் சார் நான். ஸோ அந்த 3 நாளில் 174 கேஸ் டிஸ்போஸ் பண்ணி, அதுக்கப்புறம் எல்லா கேஸுக்கும் நான் ஸ்டே கொடுக்குறேன், அது கொடுக்குறேன். ஏன்னா தட் இஸ் அ பேஷன் டுவர்ட்ஸ் டூயிங் ஜஸ்டிஸ். அந்த மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும். கேட்பாங்க, ஏன்னா இவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க ரூமில் அப்படிம்பாங்க. அப்படி பண்ணால் தான். இன்னொன்று எதுக்கு நான் சொல்லாதேன்னா, ஃபோகாட் அபவுட் தட் ஹியூமர். கோர்ட்டில் எப்போதுமே லைவ்லியாக இருக்கணும். முன்னெல்லாம் ஹியூமர்ன்றது வந்து சிரிக்கிறது கிடையாது. ஹியூமர்ன்றது தான் வந்து ஹையஸ்ட் கேலிபர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அந்த பேசுகிறது ரிபாசிட்டிவ்மாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான்.
ஒரு அட்டார்னி ஜெனரல் சுப்ரீம் கோர்ட்டில் இங்கேருந்து போனவர் தான். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அந்த இதில் கூட இருக்குது அந்த புக்கில். ஜஸ்டிஸ் குல்தீப் சிங் பெஞ்சு. குல்தீப் சிங் கேட்டால் யூ காட் லிட்டில் அனாய்டு, என்ன இவன் ஆர்கியூ பண்ணுறான்னு. அவர் சொன்னார், do you think that are we fools to listen to this argument? You know what was his reaction? Immediately, my lord, if I say yes, I would be hauled up for contempt. If I say no, it would be a perjury. அப்படின்னாரு. அப்போ என்ன அர்த்தம்? எது சொன்னாலும் ஃபூலுன்ற அர்த்தம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில். அந்த மாதிரி நதர் சீனியர் ஒருத்தர் வந்து ஒரு ஜட்ஜி எப்போதும் ஃபுல்லாக மேக்கப் போட்டாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பற்றி தான் பேசுகிறேன். சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டு ஃபுல்லாக மத்தியானம் நல்லா பவுடர்கள்லாம் அடிச்சுட்டு தான் வருவார். இது ஒரு ஆர்டர் போட்டார், அவருக்கு பிடிக்கல. அவர் என்ன சொன்னார், வாட் கைண்ட் ஆஃப் அ காஸ்மெட்டிக் ஜஸ்டிஸ் யூ ஆர் ரெண்டரிங் அப்படின்னாரு. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதாவது அது வந்து எப்படின்னா ஜட்ஜும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது ஹியூமரோட ஒரு பெரிய சீனியர் வந்து ஒரு கேஸ் ரிவ்யூ போட்டார். இந்த பெஞ்சில் வந்து அவங்க போட்ட ஆர்டர் தவறுன்னு கேட்டானா, இன்னும் வாட் இஸ் நத்திங் இந்த ரிவ்யூ அப்படின்னாரா. ஒய் ஹேவ் கம் பிஃபோர் அஸ் ஃபார் ரிவ்யூனாரா. தென் தட் டோல்ட் ஹிம், மை லார்ட், ஐ எம் கிவிங் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கரெக்ட் யுவர் மிஸ்டேக் அப்படின்னாரு. யோ நீ சரியாக போடல, கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவேன், அதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன்னாரு. இதை சொல்லாமல் கொச்சையாக சொல்லணும். அந்த மாதிரி நிறைய இருக்குது ஹியூமர்லாம். இப்போ இந்த இதில் ஒரு புக்கில் கூட பார்த்தேன் ஒன்றத்தில், ஒரு அப்பீல் ஒருத்தர் வருது. ஜட்ஜ் இஸ் ஆஸ்கிங், there is nothing in this appeal, do you know that அப்படின்னாரு. The lawyer said, yes, of course I know there is nothing in this, there is no merit in the appeal. Then why did you file this case ன்னாரு. And he coolly told the judge, my client wants your opinion, not my opinion ன்னாரு. நான் சொன்னால் கேட்க போகிறது இல்லை, சரி நீங்களே சொல்லிட்டீங்க, டிஸ்மிஸ் ஃபீஸ் ஆச்சு. அது மாதிரி ஐ மீன் நிறைய அது மாதிரி we have a lot of anecdotes, I can go on and on. அதுக்கு தான் வந்து இந்த ஹியூமர்லாம் வரணும்னா வக்கீலுங்க வந்து யூ நீட் டு ரீட் லிட்ரேச்சர், philosophy and history, because with the mere knowledge of law you cannot make a headway in the profession, because by reading all that you sharpen your skill, you sharpen your thinking capacity, you enlarge expansive ஆகும். ஸோ அதனால் நீங்கள் மற்றதெல்லாம் படிக்கணும். அது ஃபிக்ஷனாக இருந்தால் கூட அதில் ஒரு சின்ன 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 கருத்துக்கள்லாம் இருக்கும். எல்லாத்தையும் படிக்கணும். டோன்ட் எவர் ஃபால் ப்ரே இன்டு த டிஜிட்டல் ட்ராப்பிங், பிகாஸ் டுடே த ஜெனரேஷன் இஸ் டேக்கன் ஓவர் பை த டிஜிட்டல் ரெவல்யூஷன். பொழுதன்னைக்கும் வந்து இந்த ஹேண்ட்செட்டு அதை வச்சுக்கிட்டு டோன்ட் கிளட்டர் யுவர் மைண்ட், பிகாஸ் இட் கீப்ஸ் ஐ மீன் நம்ம வேண்டாதெல்லாம் நிறைய மூளையில் போட்டதுனால நமக்கு ரிசப்டிவாக இருக்காது. யூ நீட் டு அன்கிளட்டர் யுவர் மைண்ட். I have never, I don't even have an email ID. That's how I'm able to spend most of the time in court and deliver. I don't have WhatsApp. I don't enter any. I mean, in my opinion, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நல்ல விஷயங்கள் தேடி நம்ம என்றைக்குமே போகிறது கிடையாது. எப்போதுமே வாட் இஸ் அட்ராக்டிங் டு அஸ் இஸ் ஒன்லி தி பேட் ஸ்டஃப், ஃப்ளிப் சைட். அதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஒரிஜினாலிட்டி கெட்ஸ் கில்ட். யூ ஆர் ஆல்வேஸ் டிபெண்டன்ட் ஆன் தேட். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தி அட்வென்ட் ஆஃப் த டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் த ஒரிஜினாலிட்டி இருக்காது. முன்னே இருக்கிற ஒரிஜினாலிட்டி கிடையாது. எல்லாமே வந்து நான் தான் சொல்லலாம். அன்றைக்கி ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், டுடே த ஜெனரேஷன் சஃபர் ஃப்ரம் கட் அண்ட் பேஸ்ட் இன்டெலிஜென்ஸ். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ பட் யூஸ் த இன்ஃபர்மேஷன் டு பில்ட் யுவர் நாலேஜ். டிஎஸ் இலியட்னு ஒரு 1920 ஒரு பெரிய போய்ட்டு, ஐ வாஸ் த லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட். ஸோ அவர் அப்போ சொன்னால் 1920 ஏர்லியர் centuries were the centuries of wisdom னாரு. That centuries of wisdom were replaced by century of knowledge in 20th century. The next century, this knowledge, age of knowledge will be replaced by age of information சொன்னார். என்ன பெரிய தீர்க்கதரிசியாக பார்ப்பாங்க 1920. And this age of information is going to be replaced by age of artificial intelligence. And artificial intelligence means the soul is lost. So human existence, soulful existence is lost. So you got to be very, very careful.
work towards original, you try to turn out original work. You use this machine for enhancing your knowledge, not just to get information, and that's not going to be very helpful to you. And most of the information, in my opinion, is irrelevant for your practical life, except it helps you to gossip around and then to chat around and waste your time. But படிங்க நிறையா, லிட்ரேச்சர் படிங்க. அது தமிழ் இலக்கியமாக கொடுத்தா பாரதியாரை படிங்க, கம்பரை படிங்க, யாரை வேணாலும் படிங்க, திருவள்ளுவர், இல்லை ஆங்கில இலக்கியம் படிங்க. பட் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் யூ கேன், பிகாஸ் அல்டிமேட்லி லா வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. பிகாஸ் அதர்வைஸ் அடுத்த பக்கத்தில் இருக்கணும் ஓவர்டேக் மட்டும் போடுவோம். அண்ட் லா லைக் சர்வீஸ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்லாம் எடுத்துக்கங்க. இன்ஃபேக்ட் வி ஆர் ப்ராக்டிசிங் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல்லாம் வந்தது. It was established in 1985. I passed out of law college. From day one, I started practicing. You need to know that service jurisprudence was never part of a curriculum at all in any law college, even now. Therefore, when I started practicing from day one, it was completely out of tune with what I learned for all 3 years. It never helped me. But from day one, I started learning only from the practically in the tribunal. But today, 40% of the cases in entire India is from service jurisprudence, because the judge-made law. Judge-made law means that you need to read. If you want to advise your client properly, you need to read. And that is one aspect. When it comes to client, charging fees, you got to be very, 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 very careful. Because varambe kadayadu. இப்போ 5000 ரூபா வருது, அப்படி யோசனை பண்ண டக்குன்னு வீட்டில் எதாவது சொன்னாங்க, ஸோ 7500 கொடுப்பா அப்படின்னா கொடுத்துருவாங்க. பட் யூ நீட் டு நோ வாட் ஆக்சுவலி இட் இஸ், பிகாஸ் யூ ஆர் இன் அ பொசிஷன் டு எக்ஸ்ப்ளாய்ட் யுவர் கிளைண்ட். ஹவு டாக்டர்ஸ் ஆர் இன் அ பொசிஷன் டு எக்ஸ்ப்ளாய்ட் their patients, a rickshaw is in a position to exploit the passenger. அது மாதிரி you are also in a position to exploit. So you need to be extraordinarily honest to see, no, I only deserve this. Because, in fact, one of my visits to the Supreme Court some 10 years back, பழைய Attorney General Soli Sorabji, one of my close friends is very close to him. One of the greatest brains, Soli Sorabji, from the office of Palkiwala, what is junior. He said that, sir, he's a great lawyer from Madras, so I just want to introduce him. We were talking about it. Interestingly, he said, one lawyer was paid hefty fees to the senior, and he didn't appear ultimately. Supreme Court is regular நடக்கும், டக்குன்னு ஓடிடுவாங்க. Then he went back to him and asked for the fees back. I gave it. Then I believe that senior counsel told that lawyer, we not only charge for our appearance, we also charge for our disappearance. So, unconscionable. The meaning was, I burnt the midnight oil. Burnt the midnight oil என்ன அர்த்தம்னா, ஒன்று உட்காந்து நைட்டெல்லாம் அப்படி படித்தேன், ஆனால் வர முடியல அப்படின்னு. இன்ஃபேக்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கான்ஷியனபுளாக இருக்கணும். பிகாஸ் ஐ ஹவ் சீன் இன் மை ஓன், when I used to engage senior counsels, I put one of my colleagues near his car. பார்க்கு பண்ணி அங்கேயே வெயிட் பண்ணேன். ஏன்னா டமால் எழுந்து ஓடிவாருன்னு. ஏன்னா 3 லட்ச ரூபா கொடுத்துருப்பேன், கிளைண்ட் வெயிட் பண்ணோம், நானும் ஆன்சர் பண்ணேன், அவரும் ஆன்சர் பண்ணுவார். அந்த மாதிரிலாம் இருக்குது. But that's not the way you should practice. You should practice, you should not overcharge. You should charge whatever reasonable. Even that is good enough for you to survive honorably in the society. So இதெல்லாம் மனசில் வச்சிங்க, and every one of you a great future, because the opportunities are very wide open today. Because after 1 or 2, 3 years, I don't know, we can become a magistrate, write an exam, once you. Then 5 years sub-judge. There are a lot more vacancies they have created now. Then 7 years as a district judge. And as I said earlier in my preface to the speech, that if you are very lucky enough, you don't need to go through any of this, then you can directly become a sub-judge. I mean, a high court judge. That is what I had become. So, if you are இன்னும் லக்கியாக இருந்தால் நேரம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணால் சுப்ரீம் கோர்ட்டில் கூட ஆகலாம். ஸோ அதெல்லாம் இருக்குது. ட்ரைபுனல்ஸ் இருக்குது, நிறைய கோர்ட்ஸ். இன்ஃபேக்ட் அன்றைக்கி கூட போன 2 வாரத்துக்கு முன்னாடி கொடைக்கானலில் போய் நான் கோர்ட் திறந்தேன்.
2 கோர்ட்டுக்கு பதில் இன்னும் 3வது கோர்ட்டோ 4வது கோர்ட்டோ. நான் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கோர்ட்டை வந்து நிறையா திறக்கிறோம், நிறையா சீக்கிரம் லிட்டிகேஷன்ஸ் டிஸ்போஸ் ஆகும்னாங்க. நாங்கள் போய் அதை நான் எப்போதுமே நேருக்கு மாறாத இடக்கு முடக்கா பேசுகிற ஆள். நான் சொன்னேன், நீங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியில் பேசுங்க நிறையா கோர்ட்டுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு குறைஞ்சாதாங்க நல்லது சொசைட்டிக்கு. நீங்கள் அதிகமாக இருக்கிறத போய் மகிழ்ச்சின்றீங்களே. போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா அந்த சொசைட்டிக்கு நல்லது. கோர்ட் அதிகமானாக்கா அப்போ நிறைய வழக்குகள் வருதுன்னு அர்த்தம், நிறைய சண்டைகள், க்ரைம்ஸ் நிறையா ஆகுதுன்னு அர்த்தங்க. அது புரியாமல் நிறையா கோர்ட்டு வந்து குஷியாக இருக்கீங்களேன்னு சொன்னேன். அவங்களுக்கு புரியலனால அதை இட்ஸ் ஸோ இப்போ நிறைய கோர்ட்டு வந்துருக்குதா நிறையா சண்டை சச்சரவுகள். பிகாஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ பிகம் வெரி கண்டென்ஷியஸ். ஸோ யூ ஹேவ் லாட் மோர் ஒர்க், லாட் ஆஃப் அவென்யூஸ் வைட் ஓப்பன் டு யூ. நான் நிறையா ஸ்பெஷலைசேஷன் வந்துருச்சு. நம்ம மெக்கானிக் மாதிரி டோர் மெக்கானிக்கில் லெஃப்ட் டோர் மெக்கானிக் ஒருத்தராங்க, ரைட் டோர் மெக்கானிக் ஒருத்தராங்க, அது மாதிரி ஸ்பெஷலைசேஷன் வேறு நிறையா வந்துடுச்சு இப்போது. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா அவென்யூஸ் இருக்குது. ஒன்லி திங் இஸ் கீப் ஒர்க்கிங் ஹார்ட், ஹேங் ஆன். நடுப்புற போயிடவே போடாதீங்க. அதாவது வெக்ஸாக எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், என் கூட படித்தவங்கெல்லாம் வந்து ஒரு 4-5 பேர் வந்து வெக்ஸாக போகிறவங்கள நான் தடுத்து நிறுத்தி என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் நான் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறேன். நாட்டின் எக்கனாமிக்லி இல்லை, அவ்வளோ நான் ஒன்றும் வெல்ட்டுட்டு கிடையாது, வேறு நான் ட்ராப் பண்ணி தரேன். இன்றைக்கி மர்சிடிஸில் போயிட்டுருக்காங்க நான் 3 பேர். அப்போ என்னை பார்த்து சொன்னேன், அன்றைக்கி நல்ல வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் நீ தான் இழுத்து பிடிச்சேன்னா. ஸோ அதனால் அப்படியே காலகட்டத்தில் அப்படியே பொறுமையாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஷைன் ஆவீங்க, ப்ரொவைடட் யூ டூ ஹார்ட் ஒர்க். டோன்ட் எவர் ட்ரை ஷார்ட்கட் மெத்தட்ஸ் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல். That's not the way you should become successful. Thanks for everything, and I generally thank all of you having suffered my speech for so long. So அதனால and I thank particularly அமல்ராஜ் for having. நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை, நான் என்ரோல்மெண்ட் பார்க்கும்போது வந்தது தான், அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை இது வரைக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வரேன். இன்னும் 5 ஒர்க்கிங் டேஸ் தான் இருக்குது. அமல்ராஜுக்கு அந்த பாலு எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் பார்க்கில் ஒன்றா வாக்கிங் போவோம், அண்ணா நகர் பார்க்கில். அவர் கூப்பிட்டதுக்கு குமரேசன் அப்கோர்ஸ் இஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவர் சொன்னார் அவருடைய ரைஸ் டு இஸ் ப்ரெசன்ட் பொசிஷன். அதனால் எல்லாருக்கும் நல்ல ஃப்யூச்சர். ஆல் ஆஃப் யூ ஹேவ் எ வெரி பிரைட் ஃப்யூச்சர். டோன்ட் கிவ் அப், டோன்ட் எவர். தேங்க்யூ. Very much obliged, Lordships.